அம்பியாக இருக்கும்போது நான் அப்படிலாம் பேசலைங்க. அப்புறம் அந்நியாக மாறினோடனே வேறு மாதிரி பேசுவார். மாறி மாறி பேசுகிறாரா? அப்போ நீ வந்து அந்நியனாக இருக்கும்போது சுற்றி பாஜகக்காரனா நில்றா, அப்போ தானே அவன் பேசுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் என்னண்ணே இப்படி பேசிட்டீங்கண்ணே. நான் அப்படி பேசவே இல்லையா, நீங்கள் தானே பேசுனீங்க, பாருங்கள் கல்வெட்டை, இப்படிலாம் பேசுனீங்க என்னன்னு சொல்லி பயப்படுறது. இப்படி ஒரு அந்நிய நம்பி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற எடப்பாடி. இது நம்ம விளையாட்டாக சொல்கிறோம், சிரித்து சொல்கிறோம், வைத்தறிச்சலோடு சொல்கிறோம். இப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுற கருத்தினா. பாஜகவினுடைய சித்து விளையாட்டுகள் வந்து இங்கெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னா அதிமுகவினுடைய அன்வர் ராஜா அவர்கள்லாம் பேசியிருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரோசம் இருந்ததுங்க. நீங்கள் கடந்த காலங்களில் பாருங்கள், இந்த முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தபோது மக்களவையில் ஓபிஎஸ் உடைய மகன் ஆதரித்து பேசுகிறாரு, மாநிலங்களவையில் அதை எதிர்த்து பேசுகிறார் அன்வர் ராஜா. இப்போ அடிப்படையில் அது பிடிக்கல. இது அன்வர் ராஜா மாதிரி நிறைய பேருக்கு அது வந்து இந்த கருத்து முதல் இருக்குது, அதை விட்டு வெளியே போனார். அன்வர் ராஜா கட்சியை விட்டு வெளியே போனார். திருப்பி வந்து 2021 நாங்கள் தனித்து நிற்க போகிறோம், பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னவர் தானே எடப்பாடி. என்ன மாதிரி வீரவாசம் பேசினார். பாஜகவோட இனி கூட்டணி இல்லை, சிறுபான்மை மக்களே நம்புங்க நம்புங்க, நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு பேசினார். அந்த நோம்பு அன்னைக்கு, நோம்பு இஃப்தாரில் அந்த அந்த கஞ்சியை துடைக்கிறதுக்கு முன்னாடி எழுதி போனவர் தான் அவர். ஆனால் அப்போ அதை நம்பி வந்தவர் அன்வர் ராஜா. எடப்பாடி திருந்திட்டார், இனி போக மாட்டார். இதை நம்பி தான் இஸ்லாமிய கட்சிகள்லாம் போய் சேர்ந்தாங்க. 2021 சில கட்சிகள் போய் சேர்ந்தாங்கல்ல, கூட்டணி வச்சாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாறினார்ல, அதுதான் அந்த கட்சிகளுக்கும் அதிர்ச்சி, அன்வர் ராஜாவுக்கும் அதிர்ச்சி.